தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய மருத்துவ நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது பாகற்காய். பாகற்காயை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாகற்காய் அப்படின்றது இதுவும் ஒரு கொடி வகையை சேர்ந்தது. ஒரு கையளவு தான் அந்த இலை இருக்கும். கையளவு இலையுள்ள இந்த கொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கக்கூடிய தன்மை இருக்கும். பாகற்காயோட மேற்பகுதி பார்த்திங்கன்னா சொரசொரப்பாக உள்ளது தான் இதோட தன்மையாக இருக்குது. இந்த பாகற்காயை பார்த்திங்க அப்படின்னா காட்டுப்பாகல், நிலப்பாகல், மிதிப்பாகல், கொம்பம்பாகல், நரிப்பாகல் அப்படின்னு சொல்லி பல வகையாக இந்த பாகற்காயை நம்ம பிரிச்சுக்கலாம். பெரும்பாலும் அந்த பாகற்காயை இப்படியெல்லாம் நம்ம அழைச்சாலும் நம்ம கண்ணால் பார்க்குறது, நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்துறது சின்ன பாவக்காய் அல்லது பெரிய பாவக்காய்ன்னு சொல்லக்கூடிய கொம்பம் பாவக்காய், கொடியில் தூங்கக்கூடிய கொம்பம் பாவக்காய் தான். நிலத்தில் இருக்கிறது தான் அது மிதிப்பாகல்னு சொல்லக்கூடிய சிறிய பாவக்காவை சேர்ந்தது. இந்த ரெண்டு பாவக்காய் தான் அன்றாட வாழ்வில் நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்திட்டு வரோம். இதுக்கு பல பெயர்களை வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த பல பெயர்களில் நம்ம எல்லாருமே அதை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல அதை நம்ம சொல்லுவோம். ரெண்டு பாகற்காயுமே பெரும்பாலும் கசப்பு தன்மையுடையது தான். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் பாகற்காய் அப்படின்னாவே கசக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு முகம் சொல்லிப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. பாகற்காயை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சுவையாக எடுத்து சாப்பிட்றோமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதோட எப்படி சாப்பிட்டாலும் பாகற்காயோட முழு பயனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்ய வேண்டியது பாகற்காயை நம்ம சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணுங்க. நம்ம சாப்பாடுற உணவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தன்மை, காரத்தன்மை இருக்கணும், புளிப்புத்தன்மை இருக்கணும், இனிப்புத்தன்மை இருக்கணும், கசப்பு தன்மை இருக்கணும், துவர்ப்பு, இந்த 5 வகையான சுவைகளும் நம்ம சாப்பாட்டில் இருந்தால் தாங்க நம்ம வாத பித்த கபம் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான நோய் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம உடல் அமைஞ்சு இருக்குது. இந்த 3 வகையான உடல் வாகுக்கு இந்த 5 வகையான சுவைகளும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் நம்ம அவாய்ட் பண்ணுறது இந்த கசப்புத்தன்மையும் துவர்ப்பு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம நவாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தை பயன்படுத்துறதுனால துவர்ப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுவே பார்த்திங்க அப்படின்னா ரேராக தான் சேர்க்கலாம். அப்போ கசப்பை யாருமே எடுத்துக்கிறதே இல்லைங்க. கசப்பும் முக்கியமான ஒரு பங்கு சுவையில். அதை ஏன் எடுத்துக்கிற மாட்டோம்? கசப்பு நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக அதுவும் தேவை. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம், மற்ற விஷயங்கள் ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அப்போ கசப்பு ஏன் எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னா அதுக்குரிய பலன் கிடைக்காம, அதுக்குரிய சத்து கிடைக்காம நம்ம உடம்புல போகிறதுனால பல நோய்களை நமக்கு உண்டு பண்ணுது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பாகற்காய் அப்படின்னாவே ஒரு டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளி மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாக போயிடுச்சு. அப்படி இல்லைங்க. இப்படி நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம உணவில் பாகற்காய் எடுக்காதனால அதை மட்டும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ அவ்வப்போது பாகற்காயை கசப்பு தன்மையை கொஞ்சம் நம்ம உடம்புல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படிலாம் அதில் சாப்பிட்லாம், சுவையாக சாப்பிட்லாம் அப்படின்னா பாகற்காயை வேக வச்சு அதை சூப்புனாவே அது டெலிசியஸாகவும் சுவையாகவும் சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்குவாங்க. அந்த பாகற்காயை வேக வச்சு சூப்பாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அளவு சரியான விதத்தில் சுரக்கப்பட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகி நமக்கு டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை இருக்கிறவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இல்லாதவங்களுக்கு வராமல் செய்வதற்கும் இந்த பாகற்காய் நமக்கு பயன்படுது. அப்படிப்பட்ட பாகற்காயை நம்ம சாப்பாட்டில் அன்றாடம் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளங்கால் ஃபுல்லாமே எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறவங்க பாகற்காயோட இலையை கசக்கி அல்லது அந்த இலையை அரைத்து அந்த உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் இருக்கிற அந்த எரிச்சல் இருக்கிற பகுதியில் ஃபுல்லாக தடவிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அந்த எரிச்சல் கண்டிப்பான முறையில் குறையும். அதை தடவிட்டே வர்றப்போ அதோட மருத்துவ குணம் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாகற்காயோட இலையை நம்ம தீநீராக செஞ்சு காலை வேளையில் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை வாய்ப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயும் அது கட்டுக்குள்ளே கொண்டு வரும்.
அது சரியாகும். இந்த பாகற்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்யுங்க. கல்லீரல் மண்ணீரல்னு சொல்லக்கூடிய இந்த 2 கல்லீரல் மண்ணீரலோட வீக்கத்துக்கு இந்த பாகற்காய் இலையோட சாறு ரொம்ப பயன்படுது. அது எப்படி அதை நம்ம செய்யலாம் அப்படின்னோம்னா, பாகற்காய் இலைச்சாறு, வெற்றிலை சாறு, புளி இலைச்சாறு, இந்த 3 சாறுகளையும் சம அளவில் எடுத்து அதோடு சேர்த்து கொஞ்சம் நாவற்பட்டை இருந்து அதை ஊற வைத்து அதிலிருந்து ஒரு சாறையும் எடுத்துக்கிட்டு இந்த 4 விதமான சாறையும் எடுத்து வைத்து கொண்டு அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிறிது அளவு வசம்பையும் அரைச்சி ஒரு 10 சொட்டு இந்த இலை மேற்கொண்ட நான் இப்போ சொன்ன பாகற்காய் இலை, புளி இலை, வெற்றிலை மற்றும் நாவற்பட்டையோட சாறு, இந்த 4 சாரோட இந்த வசம்போட சாறு ஒரு 10 டிராப்ஸ் வீதம் டெய்லி காலையில் ஒரு சங்களவு அல்லது ஒரு 30 மில்லி அளவு நம்ம ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரம் எடுத்துக்கிட்டால் இந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் அப்படின்றது ஒரு விஷயம் சரியான விதத்தில் கட்டுப்படுங்க. நல்லா கேட்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்துக்கு இது அருமையான ஒரு மருந்து அமையுங்க. குருதி கழிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் சில தீராத ரணம் புண்ணாகி அதுலேருந்து ரத்தம் நிறையா வந்துகிட்டே இருக்கும், ரத்தம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும், இந்த பாகற்காயோட பழம், அந்த பழத்தை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாறை இந்த குருதி கழிச்சல் அல்லது தீராத ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும், அது மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இந்த சாறை எடுத்து பாகற்காயோட பழத்தோட சாறை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா அது கண்டிப்பான முறையில் அது அந்த காயமும் மாறும், அந்த இரத்த கசிவானது கண்டிப்பான முறையில் நிற்க தொடங்கிடும். அதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு உண்டான மாதவிலக்கு ஒரு பார்த்திங்கன்னா வயிற்று வலி ஏற்படும். நிறைய பேர் அந்த வயிற்று வலி தாங்க முடியாமல் ரொம்ப துடிப்பாங்க, ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாமே ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பாகற்காயோட பழத்தை எடுத்து அந்த சாரோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையும் குறைஞ்சிரும். பாகற்காயோட பழத்தில் கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அதோட அடிஷனல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு அந்த பாகற்காயோட பழத்தோட சாரை அவங்க அந்த மாதவிலக்கு ஏற்படுவதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இருந்தோ இல்லை 2 நாட்கள் முன்னாடி இருந்து அந்த மாதவிலக்கு நாள் வரைக்கும் அவங்க அதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணும், கேட்குங்க, நல்லா கேட்கும், வலியை கேட்கும். எவ்வளோ பெண்கள் நம்ம சகோதரிகள் மாதவிலக்குனால ஏற்படுற வலியை பாவம் ரொம்ப பேர் துடிச்சிருப்பாங்க. அன்றைக்கெலாம் முடியாது, ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது, அப்படியே சுருண்டு படுத்துருக்கிறது அன்றாட நம்ம சகோதரிகளை நம்ம வீட்டுகளில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கை வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள், நல்லா கேட்கும், அந்த வலியை நல்லா கேட்கும். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகற்காயை சர்க்கரை நோயாளி மட்டும் இல்லாமல் நம்ம நோய்க்கு ஏற்றவாறு, நம்ம உடம்புக்கு ஏற்றவாறு, நம்ம உடம்புக்கு வேண்டும் அப்படின்னு இந்த பாகற்காய் எடுத்துகிட்டே வாங்க. நல்லா நம்ம உடம்புக்கு நிறைய மருத்துவ குணம் கொடுக்கும், நிறைய நோயிலேருந்து பாதுகாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகற்காய் இன்னமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், எனக்கு கசப்பு தன்மையே இருக்கக்கூடாது, ஆனால் பாகற்காயோட பழம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கும் ஒரு வழியை சொல்லிடலாம். பாகற்காய் எடுத்துக்கங்க, நல்லா தண்ணியில் கழுவி அதை ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா மோரில் ஊற போட்டுங்க. மோரில் ஊற போட்டிங்க அப்படின்னா அதோட இயற்கைத்தன்மை மாறாதுங்க, ஆனால் கசப்புத்தன்மை மாறிடும். கசப்புத்தன்மை மாறி சுவையுள்ளதாக டெலிசியஸாக மாறிடும். அப்படி சுவையுள்ளதாக மாறிச்சு அப்படின்னா எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கசப்புத்தன்மை இல்லையே, பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப அந்த பாகற்காயை மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வைங்க. மறுபடியும் ஒரு நாள் மோரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு பாகற்காய் வத்தலை நீங்கள் அதை காய வச்சு எடுத்து சூரிய ஒளியில் போட்டு நல்லா வத்தலாக மாறினதுக்கப்புறம் எடுத்து உலர வச்சு அதை எடுத்து கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பார் மற்றும் தயிர் சாதம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கு இது ஒரு சைடிஷாகவும் சுவையுள்ளதாகவும் மாறிடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரப்போய் அந்த பாகற்காய் சாப்பிட்ட இந்த முழு கசப்பு உள்ள பாகற்காய் சாப்பிட்றதும் இந்த பாகற்காய் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிற பாகற்காய் சாப்பிட்றதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாகற்காயோட முழுமையான மருத்துவ குணமும் உங்களுக்கு கிடச்சி போயிடும். இதையே இன்னும் நிறைய பேர், நான் நிறையா இந்த ஸ்நாக்ஸ் கடையிலலாம் பார்த்துருக்கேன், பாகற்காய்
ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் வராங்க. ஆனால் அது காஸ்ட்லியும் கூட, அதுலேயும் நிறைய கசப்புத்தன்மை இருக்குன்ட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த பாவற்காய்னாவே இந்த டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும்தான் எடுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த போக்கு மாறி அனைவரும் கசப்புத்தன்மையுடைய எல்லா காய்கறியையும், குறிப்பாக அந்த பாவற்காயும் எடுத்து வரும்போது நமக்கு வேண்டிய மருத்துவ குணம் கிடைக்குங்க. நம்ம நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல்ன்ற சொல்கிற மாதிரி, நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக நீண்ட கால் நம்ம 100 வயது வரைக்கும் வாழணும் இல்லைங்க. எவ்வளோ காலம் இருந்தாலும் அது வரைக்கும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாக நம்ம இருந்தாவே அதுவே போதுங்க. அதனால் கசப்புத்தன்மை உள்ள இந்த பாவற்காயை சுவையுள்ளதாக மாற்றி நீங்கள் உணவில் அவ்வப்போது அன்றாடம் சொல்லவில்லை, நாங்கள் அன்றாடம் நம்ம கசப்புத்தன்மை உள்ளதை சொன்னோம்னா அது ஏற்ற வகையில் இருக்காது. அவ்வப்போது நீங்கள் இந்த பாவற்காயை மட்டுமல்லாமல் கசப்புத்தன்மை உள்ள பொருட்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய நோய்களிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் என்பதை இந்த தினபூமியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்கள் அனைவருக்கும் தினபூமியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.